அதிமுகவின் முதல் கட்ட கருத்து கணிப்பு அமோக வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் அனைவருமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிரு. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் தோல்வி என்ற நிலையிலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மாபெரும் வெற்றியாக இருக்க போகிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலுமே ஒரு கலந்தாய்வு கருத்து கணிப்பு என்பது ரகசிய சர்வே என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மிஞ்சி போன ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 6-7 மாதங்களுக்குள்ளாகவே அந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா 3 முறை கருத்து கணிப்பு எடுக்க இருக்காங்க. அது முதல் கட்டமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக அதே 234 தொகுதியிலும் இதற்கு முன்பாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட அந்த நபர்களை தவிர்த்து மற்ற மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் 2ஆம் கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளும், அதுக்கடுத்து 3ஆம் கட்ட கருத்து கணிப்பு முடிவும், அதற்கடுத்து இறுதி கட்டமாக 4ஆம் கட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்து அதிமுக அடுத்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம், எந்தெந்த தொகுதியில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது, அடுத்து நாம் என்ன செய்தால் தமிழக மக்கள் மத்தியிலே இடம்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்க்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்போ முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 85,000 பேரிடம் அந்த நிறுவனம் என்பது ரகசியமாக கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அதிலே அதிமுகவிற்கு 45% என்பது அமோக வெற்றி என்பது இருக்கிறது. அதாவது வெறும் தனி பெரும்பான்மையாக அதிமுகவிற்கு 40 - 45% வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று தினம் அதிரடியாக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தற்போது அதிமுகவின் சார்பாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும். இதைவிட திமுகவை வெளியேற்றதை விட அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு இடம் என்பது கொடுத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாகவே இருந்து கொண்டு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் எல்லாம், ஏன் செங்கோட்டையன் போன்றவர்கள் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் அந்தந்த பகுதியில் ஓபிஎஸ் உடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது இருந்தது அப்படிங்கிற நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல நமது கோபிச்செட்டிப்பாளையம், நமது ஈரோடு மாவட்டம் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவுகள் என்பது கிடைத்தது அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருமே பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட சூழலில் முதல் கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு சற்று சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லும். அடுத்து 2ஆம் கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் மிக விரைவாகவே அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் கூறியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.